ஆரோக்கிய சந்தன கோடி ஆண்டோ சகாய சாட்சி அவர் 7வது பிறந்த நாளை பிள்ளைகளை எதிர்கால சிறக்கவும் எதிர்ப்புலையான கொடுக்கப்படுகிறது. மேலும் ராணி அவர்களின் ஆண்களை மாற்றியதாகவும் மேலும் நாமநாளை சிறப்பான முறையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதை உறுப்பினர்கள் புனித அந்தோனியார் அன்பையும் புனித மாதரசி அன்பையத்தில் அந்த மாதக்கோவில் இருக்கின்ற சுற்றுப்புறத்தில் இருக்கிற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலி கொடுக்கப்படுகிறது. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இரண்டே போனாலும் உயரத்தை பற்றி தெரிஞ்சாலும் ஈடுபடு உடனே செய்தாலும் நம்முடைய மகிழ்ச்சியை யாரும் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஆண்டவரே நம்முடைய மகிழ்ச்சியை எப்போதும் இருக்க வேண்டும். இந்த திருப்பலி நேரத்தில் மகிழ்ச்சி ஆரம்பத்தோடு இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு சொல்ல பார்ப்போம். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி,
மரியே வாழ்க. வயிறு எழுந்திருச்சு பாருங்க. கீபோர்டு வேலை செய்யல பாருங்க. ரெஸ்டாரண்ட் அங்க போட பாருங்க. எது இருந்தாலும் திருப்பலியில ஆண்டவரை மகிமைப்படுத்துது, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துது. எனவே எந்த ஒரு சலசலப்பு இருந்தாலும் சரி, திருப்பலியில நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பாடினாலும் சரி, பேசினாலும் சரி, பாடாம இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு கொள்ள தெரியும். யாருங்க இங்க வந்திருக்கிறவங்க அனைவருமையும் அவருக்கு கொள்ள தெரியுமாக இருக்கிறது. எனவே அந்த ஆண்டவருக்கு பிடிக்காதது ஒன்னே ஒன்றுதான். கீபோர்டு வாசிக்கலாம் பிடிக்காம இருக்காது, பாட்டு பாடலாம் பிடிக்காம இருக்காது, நம்முடைய பாவம் மட்டும் அவருக்கு பிடிக்காது. எனவே நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்கள் நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியை ஆண்டவரிடம் அனுப்பியிருக்கிறோம். எல்லாம் இறைவனிடமும் நாம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அடைந்து செல்வாராக. ஆமென்.
என்றும் மனமுடன் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாற்று நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் 1 இறைத்திருவசனங்கள் 15 இறைத்திருவசனங்கள் 2 அதிகாரம் 3 இறைத்திருவசனங்கள் 1 முதல் 3 6 முதல் 7 வரை. இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம். வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவரின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ராயேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் வீழ்ச்சியின் ஒளி, தாவை பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகிறது, ஈட்டி படபடக்கின்றது. வெற்றுள்ளவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர். பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விடுகின்றனர். அருவருப்பானவற்றை முன்மீது எறிவேன். உன்னை நிகழ்ச்சியுடன் நடத்தி பகடை பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினிவே பாழாய் போனது, அவனுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டா என்று சொல்லுவார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பேரும் உயர்வாவியமும்
அதிகாரம் 16 வசனங்கள் 24 28 காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிடம் அவர் தம் தந்தையின் ஆட்சியோடு தம் ஆனந்தர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகளது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். சகோதர சகோதரிகளே, இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. உலகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து ஆண்டவரை பற்றி கொண்டு ஒரு சிலர் நிறைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எது, எந்த வல்லமை, எந்த ஆற்றல் ஒரு நபரை அதிசயமும் வல்லமையையும் செய்ய வைக்கிறது? இறை வார்த்தை. இறை வார்த்தை. பின்னாடி இருக்கிறாங்க ஞானமுள்ளவர்கள். ஞானமுள்ளவர்கள் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. எது ஒரு நபரை சாமியார் வார்த்தை தெரியறாங்க இல்லையா? இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. என்ன ஒரு செயல் இந்த உலகத்துல பலரை அதிசயமும் அற்புதத்தையும் செயலாற்ற வைக்கிறது. இன்னைக்கு பெற்றுக்கொள்ள உண்மையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
இந்த உலகத்துல ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்துல அதிசயத்தையும் அற்புதத்தையும் செயலாற்றுகிறார்கள். நம்ம இறைவார்த்தை படிச்சோம்னா ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்ல கோயிலுக்கு வந்து காணிக்கை கொடுத்தோம் என்றால் அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது எது? உங்களுடைய நம்பிக்கையே, உங்களுடைய விசுவாசமே இந்த உலகை வெல்லும். இறைவார்த்தை அதான் சொல்லுது. இந்த உலகத்துல நீங்கள் வைத்திருக்கின்ற, கடவுள் மீது வைத்திருக்கிற அளப்பரிய விசுவாசம், நம்பிக்கையும் இந்த உலகை வெல்லும். இந்த உலகை வெல்லும் என்றால் அப்படியே வான்படை, நீர்ப்படை, கப்பல் படை எல்லா படையும் வச்சு எல்லாரையும் அழிச்சுட்டு இந்த உலகத்தில் அரசனா இருப்பது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும், இந்த உலகத்தில் சாத்தானால் சூழ்ச்சி செய்யப்பட்டு இருக்கிற அனைத்து தீமைகளுமே வெல்லக்கூடியது இந்த விசுவாசம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு குழந்தை எப்படி விசுவாசிக்கிறதோ, தாய் தந்தை எப்படி விசுவாசிக்கிறதோ அப்படி இருக்க வேண்டும். ஒரு குழந்தையோட விசுவாசம் எப்படி இருக்கும் என்றால், அந்த பெற்றெடுத்த தாயே அந்த குழந்தைக்கு கல்விப்பான ஊத்தினாலும் அந்த குழந்தை அதை குடிக்கிறது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நிறைய இடத்துல பார்க்கிறோம், பெற்றெடுத்த தாயே அந்த குழந்தையை கொள்ளுகிறார். அந்த குழந்தையை கொள்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. இதை நம்ம அம்மா நம்ம அரவணைக்கிறதுக்காக இதை செய்யலாம்னு. அதே போல பெற்றெடுத்த தகப்பன் பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அதை அப்படியே போய் குப்பையில போட்டு வந்தல. அப்ப அந்த குழந்தைக்கு தெரியாது, இதே ஒரு பெண்ணில் தான் நம்ம படிக்க வைக்க போறாங்க அப்ப நான் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க யாரும் வராத பார்த்து, இருளை பார்த்து அந்த குழந்தை கத்தி யாராவது இறக்கப்பட்டு போனாங்கன்னா கிடைக்கும், இல்லைன்னா அங்கேயே அது மரணித்து விடும். அந்த குழந்தையோட விசுவாசத்தை போல விசுவாசம் இருக்கிறது. ஏன்னா இயேசு அப்படிதான் செத்து போனார் சிலுவையில். இயேசுடைய விசுவாசம் அப்படிதான் இருந்தது. இயேசு என்ன செஞ்சாரு? இயேசு என்னுடைய மக்களை ஏற்றுக்கொள்வார்கள், இஸ்ராயல் மக்களுக்காக தான் வந்தார் இயேசு. அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், ஒருபோதும் என்னை மறுதலிக்க மாட்டார்கள், நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இதயத்தில் பற்றிக் கொள்வார்கள். நான் சொல்ற மாதிரி நீங்க பற்றிக் கொள்வது போல அங்கேயும் அவர்கள் பற்றிக்கொள்ள நினைச்சாரு, ஆனா அவர்கள் பற்றிக் கொள்ளவில்லை. அதே இயேசுவை பிடித்து சிலுவையில் அடைத்து அவரை கொன்று போட்டார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்பொழுது இயேசு இந்த உலகத்திலிருந்து வருகின்ற சோதனையை கண்டு அந்த பாவத்தை செய்யவில்லை. இல்ல நம்ம அடிக்கிறத பார்த்து, சிலுவையில சாட்டல் அடிக்கிறத பார்த்து, ஈட்டியால குத்துறத பார்த்து முழுமுழுக்கவில்லை, அவர்களை சபிக்கவில்லை, நீ நாசமா போயிடும் அவங்கள்ட்ட சொல்லல. ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். மன்னிக்கிறது மட்டுமல்லாமல் தந்தை நோக்கி கூப்பிடுறாரு. தந்தை வரல, தந்தை குரல் கொடுக்கல. 2-3 இடத்துல ஆண்டவர் பேசுறாரு இயேசு கிட்ட. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்றாரு, என் அன்பார்ந்த மைந்தன் இவர் பொருட்டு நான் புரிப்படுகிறேன். அவர் மகிழ்ந்தார். சிலுவையில் இறக்கும் போது தந்தை குரல் கேட்கல. அதை நினைத்து அவர் மக்களை சபிக்கவும் இல்லை, தந்தையை நோக்கி அவர் சாடவும் இல்லை. அவர் தன்னையே முழுமையாக அந்த சிலுவையிலே இழந்தார். அதை விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் இழந்தார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்பேற்பட்ட விசுவாசம் தான், அப்பேற்பட்ட விசுவாசம் தான் அந்த இறந்த இயேசுவை உயிர் பெற செய்தது. அந்த விசுவாசம் தான் தந்தை கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தியது. அந்த விசுவாசம் தான் இறை திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றியது. அந்த விசுவாசம் தான் ஆண்டவரின் வல்லமையை இயேசுவுக்கு கொடுத்து இறந்த அந்த மனித தன்மை, அந்த உடலை உயிர்ப்பிக்க வைத்தது. எனவே நம்முடைய விசுவாசம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. இப்ப
நம்ம எப்பேற்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்க வேண்டும். அதான் இன்னைக்கு அன்னை மரியாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அன்னை மரியாள் உலகத்துல வாழும்போது அவ்வளவு துன்பப்பட்டாங்க. ஆனா விவிலியத்தில் எதுவுமே இருக்கல. விவிலியத்தில் எழுதப்பட்டது எதுக்காக எழுதப்பட்டது? நீங்களும் நானும் அதை படித்து மீட்படைய வேண்டும் என்றுதான். அதனால் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாக இறை திட்டத்தை ஏற்கக்கூடிய வகையிலேயே ஆமென் என்ற அந்த அறிக்கையை இட்டார். அந்த ஆமென் என்பது அவ்வளவு துன்பம் இருக்கு. அதான் திரும்பி நான் சொல்ல விரும்புவது, ஒரு கண்ணி கருவுற்றிருந்தால் உலகம் எப்படி பேசுனதாக தெரியும். அது அன்னை மரியாளுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த விசுவாசம் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தியது. அதனாலதான் மாதரசி மாத்தேர் தேயி, கடவுளின் தாய், அமல உற்பவி என்றும் கண்ணி. எதனால? அந்த தாயுடைய முணுமுணுக்காத, சண்டை போடாத, அவதூறு பேசாத நிலையான அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் தான் சாதாரணமாக இருந்த மரியாதை கடவுளின் தாயாக ஆண்டவர் உயர்த்தினார். அந்த விசுவாசம் தான் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தியது. நெகமியா புத்தகத்தில் அழகா சொல்றார். எல்லாரும் வராங்க, சிறுவர் முதல் பெரியவங்க வரை இருக்கிற எல்லா வார்த்தையும் சத்தமாக இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே அவங்க உள்ளெல்லாம் குத்தப்படுது. இப்ப இறை வார்த்தை கேட்டா எல்லாரும் கொண்டாய் வருது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு இறை வார்த்தையை திறந்துட்டோம்னா, அம்மா அட்வைஸ் பண்றாங்க குழந்தைக்கு, டேய் தூக்கம் வரலையா, போனோம்னா விவரித்த நேரம் படி, நல்லா தூக்கம் படி தூக்கி அப்படின்னு சொல்றாங்க. இறை வார்த்தை அவ்வளவு பேச்சு பொருளாக மாறிவிட்டது. அந்த காலத்துல எஸ்ராவும் சரி, நிகழ்ச்சியாவும் சரி, இறை வார்த்தை எல்லாரும் அங்க இருக்க லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. அவங்க மத்தியில் ஒரு பெரிய மேடையை போட்டு இறை வார்த்தை அங்க படிப்பாங்க. அங்க படிக்கும் போது சின்ன குழந்தையிலிருந்து நாளைக்கு இருந்து போகக்கூடிய பாட்டி கிடந்தா கூட இந்த இறை வார்த்தையை கேட்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உள்ளத்தை குத்தும். இவங்களுக்கு அப்படிதான் போட்டிருக்கு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் உள்ளம் ஊடுருவப்பட்டு அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவர்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு அங்கேயே அழுதார்கள். அப்போது ஆண்டவர் வார்த்தை எஸ்ராவை கருதப்பட்டு சொல்றார், எல்லாரும் வீட்டுக்கு போய் கொடுத்த கன்றுகளை அடித்து உண்ணுங்கள், யார் யாருக்கெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எப்படி நடந்தது? ஏன் ஆண்டவர் கொடுத்த கன்றுகளை அடித்து சாப்பிட சொல்றது? அந்த குத்தப்பட்ட உடைக்கப்பட்ட அந்த உள்ளம் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வல்லமை அந்த இஸ்ராயேல் மக்கள் மீது இறங்கி வருகிறது. எபிரேயர் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. உங்களுடைய விசுவாச செயல்கள் நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகிறது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும்? உங்களுடைய பாவங்களை உங்கள் கண் முன்னே கொண்டு வரும். அந்த விசுவாசம், நிலையான விசுவாசம் என்னென்ன செய்யும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் முழுமையாக ஆண்டவரை விசுவசிக்கிறீர்கள் என்றால், நீங்க கோவில உட்கார்ந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, படுத்து உறங்கினாலும் சரி, உரையாடல் செய்தாலும் சரி, கலகல சிரித்தாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். அவர் எப்பொழுதுமே என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே எனக்குள் இருக்கிறார். அன்னை மரியாள் அதெல்லாம் செஞ்சாங்க. ஆண்டவர் இயேசுவை, அவருடைய பிரசன்னத்தை உடலுக்குள் உதிரத்துக்குள் அவங்க உணர்ந்தாங்க. 9 மாத காலமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவங்க உடல்ல சுமந்தாங்க. அது பெற்ற கடவுளையை பெற்றெடுத்த பிறகு ஆண்டவர் பிரசன்னத்தை அவர்கள் உடலிலும் உணர்விலும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். அதனாலதான் அந்த அன்னை எந்த ஒரு பாவமும் செய்யாமல் அப்பழக்கற்ற அம்மல உற்பத்தியாக இந்த உலகத்திலே
இன்னைக்கு உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் அந்த தாய் சொல்லக்கூடியது இதுதான். உங்களுடைய விசுவாசம் என்னுடைய பிள்ளையோட விசுவாசத்தை போலவும் என்னுடைய விசுவாசத்தை போலவும் இருந்தது என்றால் என்னுடைய மகன் செய்த ஆற்றலையும் என் மகன் செய்த அதிசயத்தையும் நீங்கள் என்னிடம் வேண்டும் போது நான் என் மகனை பரிந்துரைத்து உங்களுக்கு கொடுக்கின்ற அதிசயத்தின் அற்புதத்தையும் நீங்களும் உங்கள் விசுவாசத்தினால் இந்த உலகை வென்று உங்க வாழ்க்கையில நீங்களும் அதே வல்லமையோடு அதே ஆற்றலோடு பல அதிசயத்தையும் அற்புதத்தையும் செயலாற்றுவீர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எனக்கு என்னன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க போனாலும் அவருடைய பிரசன்னத்தை அவருடைய பார்வையை நீங்க உள்ளுக்குள் உடலுக்குள் உணர வேண்டும். அதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் எந்த பாவம் செய்ய மாட்டீங்க. நீங்க நிறையான விசுவாசத்தோடு அடித்தளமான விசுவாசத்தோடு நிலைத்து நின்று ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறீர்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் இந்த நாளதான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? நம்ம இறைவார்த்தையை படிச்சு வல்லமையோடு அது போதிச்சோம்னா அது அதிசயத்தை செய்யக்கூடிய வல்லமை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லையா? முட்டி போட்டு கைகளை விரித்து ஜெபமாலையை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய ஆவி நம்ம மீது இறங்கி வரும். நம்ம அதிசயத்தை அற்புதத்தை செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்று கூறுவது நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தினால் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு செயலும், அது விசுவாசத்தினால் செஞ்சாலும் சரி, விசுவாசம் இல்லாமல் செய்கிற ஒவ்வொரு செயலும் பாவத்தை நோக்கி போகாமல் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது. அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நிறைவாக உங்களுடைய உள்ளம் அக்களிக்கும் வகையிலே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செயலாற்றலாம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எடுத்துரைப்போம். தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் என்ற வசனத்திற்கு ஏற்ப எங்கள் பங்கிற்கும் பங்கு மக்களுக்கும் பாதுகாவலும் வழிகாட்டியுமாய் இருக்கிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள், எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை ஆகிய அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆன்மீக செயல்பாட்டையும் தந்தள்ள வேண்டும் என்று புனித மாதசி அன்னை வழியாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும்போது கண்டறிவீர்கள் என்ற இறை வசனத்திற்கேற்ப என் பங்கில் இருக்கும் படிக்கும் குழந்தைகள், வேலை செய்யும் இளைஞர்கள், இளம்பெண்கள், திருமணமாகாத இளைஞர்கள், இளம்பெண்கள், முதியோர்கள், விதவைகள், அனாதைகள், நோயுற்றோர், கைவிடப்பட்டோர் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் புனித மாதரசி அன்னை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். இயேசுவின் மகா பரிசுத்த திருதேவி, உமது பேரில் என் நம்பிக்கையை வைக்கிறேன். ஆம், எங்கள் பங்கின் வளர்ச்சி பணிக்காக எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை எடுத்திருக்கும் பங்கு பேரணிய திருப்பணிகள் விரைவில் நல்ல செயல்திறனோடு அமைந்து சிறப்புற்று விளங்க இந்த மாதரசி அணை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். மரத்தினாலும் அல்ல, சமாதானத்திலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்ற வார்த்தைக்கேற்ப வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிலிருந்து அம்மக்கள் விரைவில் விடுதலை பெற்றிடவும் அனைத்து நாட்டு மக்களையும் உம்முடைய தூய ஆவியினாலேயே வழிநடத்தி இயற்கை பேரிலிருந்து பாதுகாக்க வேண்டுமாய் புனித மாதரசி அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம்.
நாங்களுக்கு வேண்டிய அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் கடவுளும் உமது மகனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி ஜெபிக்கிற ஜபங்களை செய்கிற நல்ல பிதாவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடம் மானியப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுடைய தாழ்வுகள் மன்றாடுங்கள். ஆண்டவரே, பரிபூரணங்களோடு மக்களை மன்றாட்டுகிறதை ஏற்றருளும். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல்
எந்த ஒரு வேண்டுதலும் வீணாக்காமல் இருப்பவனுக்காக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உண்மை வியப்புக்குரியவர் என்ற அறிவை என்பது மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கடந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியை நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகைக்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருட்பெரும் செயல்கள் பலம் புரிந்துள்ளது. சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது திரு இரக்க பெருமை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறேன். அவர் வழியாகவே உமது மாண்பை மாணவர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உன்னை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அகலையுடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து என் காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உடற்கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் எழுபது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்திற்கேற்ற இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையை மறைப்போம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உன் ஊழியக்கூடிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் தூய ஆவியார் உணர்ச்சிருக்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம்.
ஆண்டவரே உலகிற்கு வரவேற்கும் ஒரு திருவை நினைவு கூறுதல் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தரும். மேலும் உயர்த்தல் எதிர்நோக்கில் மேற்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இறக்கத்திற்கு நினைவு கூர்ந்து உமது திருமுகத்தையும் ஏற்றிருந்தோம். மேலும் ஆண்டவரை இந்த உதயம் செய்கின்ற மரியாதைகளையும் புனித அந்தோனியாரின் அன்பியத்தையும் மேலும் ஆதரசி அன்னை ஆலயத்தை சுத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். மேலும் ஆண்டவரை இந்த ஆலயத்திற்கு ஆவலாக வாஞ்சையாக உமது வார்த்தையை கேட்பதற்காக உமது உயிருள்ள உடலையும் ரத்தத்தை உட்கொள்வதற்காக உமது பிரசனத்தில் என்றென்று இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதித்தரும். அன்பாண்டவரை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜபங்களை விட இந்த திருப்பலி பரிசுத்தமானது, உன்னதமானது. இந்த திருப்பலியோடு ஈடு இணைந்த எந்த ஜபமும் ஒப்பிட முடியாத அளவுக்கு இந்த திருப்பலியிலே அந்த விழாவிலிருந்து வழிந்தோடின ஆற்றல் வல்லமை நிரம்பி வழிகிறது. இதை அனைத்தையும் கூடி இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் புரிய செய்தலும் அறிய செய்தலும். அன்புக்குரிய ஆண்டவரை இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் ஒரு மகனாக நீரே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து சஞ்சலங்களையும் ஆவியினால் நீரே சுட்டு எரித்து அவை அனைத்தையும் நீரை சரி செய்து அந்த உள்ளத்துக்கு தேவையான அமைதியையும் சாந்தத்தையும் ஆனந்தத்தையும் நீரை தந்தனர். மேலும் கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கேட்டு ஒரு சில மன்றாட்டுகளை விண்ணப்பங்களையும் ஏக்கங்களையும் உணர்வுகளையும் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை நீரை கேட்டது அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நீரை பெற்று தந்தார்கள். மேலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும் கடவுளை கணித்தாயும் புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிற்கு உகந்தவராக இருப்பதாகிய புனித அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவல்ல உம்மை மன்றாடுகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழுங்கள். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகில் உள்ள அனைத்து பாவங்களையும் போக்க வந்த இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் தேர்வு பெற்றவர்கள்.
நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இல்லங்களில் நீர் பற்றி எழுத செய்த பிறருக்கு சிறக்கும் உமது அரசை வருகைக்கான எதிர்நோக்கை எங்களின் தட்டி எடுத்துக்கொள்ளவாக. நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம்மருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவனையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கி காத்ததற்கு மாற்று பெறுவதாக. நூற்றி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகி இரவில் மூடி எழுப்புவதாக. அதே அருள் எதிர்த்தரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமைக்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு ஆட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இறைவன் அவர்களும் இந்த அந்தோனியார் அன்பியமும் மாதரசி மாதா அன்பியமும் சேர்ந்து சிறப்பாக நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பை திருப்பதியை காட்டியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் கடவுள் ஆலோசனை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதுமே எல்லா இடத்துலையுமே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்காது. ஏதாவது ஒரு சில ஏன்னா நம்ம மனிதர்கள் சொல்றதை கேட்பாங்க, மிஷின் சொல்றதை கேட்காது. கேட்குமா? கேட்காது. அதனால அந்த மிஷின் சொல்றது போல அதோட சேர்த்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் ஆராதணும். ஏதாவது ஒரு இது இம்பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம இம்பர்ஃபெக்ட் ஆகிடும். வேறெல்லாம் படிச்சவை அதை வச்சு கொஞ்சம் சரிங்களா? அதனால கீபோர்ட் சில குறைபாடுகள் இருந்தது. கீபோர்டோட சில சவுண்ட் வச்சு நாலு குறைபாடுகள் இல்லாமல் நிவர்த்தி செய்யப்படும். எனவே அது மட்டும்தான் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நின்று பஸ்ஸெல்லாம் காணிக்கையெல்லாம் கொடுத்து நல்ல சிறப்பாக செய்தீர்கள். நன்றாக நல்லாக வாசித்தீர்கள். முகவுரை நன்றாக கொடுத்தீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அனைவருடைய குறைகளையும் இருக்கும். நாளை உபயம் செய்பவர்கள் சத்திய செய்வார் சொல்கிறீர்கள். புனித தோமியார் தொடக்கப்பள்ளி, புனித அந்தோனியார் ஆரம்ப பள்ளி, காடம்பாடி, புனித சவேரியார், புனித செபஸ்தியா, புனித அன்னை தெரசால் பிள்ளைகள் மற்றும் மகாலட்சுமி நகர் இறை மக்கள். இன்று வர வேண்டிய வருடத்தை அறிவித்து ஜான் பீட் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணமாக வர முடியாது என்று சொன்னதால் அவர்கள் 15ஆம் தேதி 8ஆம் மாதம் வியாழக்கிழமை என்று திருப்பணி நிறைவேற்றுவார். அனைவரும் இறுதி சட்டத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாதை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதை கண்ணீர் கண்டு பாவித்து எங்கள் மேற்றின் மறையுண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் அன்பிலும் மாதரசி அன்னையின் பரிந்துரையிலும் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்க.
சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவு பெற்றது. இயேசுவின் மதுரமான துதியை